யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி நடவடிக்கைகள் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனைத்து புடங்களுக்குமான விரிவுரைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டதாக பல்கலைக்கழக உபவேந்தர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிப்பது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக பீடாதிபதிகள், மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள், விடுதி காப்பாளர்கள், பல்கலைக்கழக உயர் அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். எவ்வாறாயினும் மாணவர்களின் வரவு இன்று மிகவும் குறைவாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் கிழக்கு மாகாண மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வெறுகல், ஈச்சலம்பற்று, இடிமண், காக்காமுனை ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மழை காரணமாக குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பயிர் செய்கைகளும் அழிவடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதனால் அம்பாறையின் கல்முனை அசுஹாரா வித்தியாலயத்தில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதாக நியூஸ் போஸ்ட் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தது. இதனை அடுத்து கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் தலைமையில் இன்று நீர் இறைக்கும் இயந்திரத்தினால் பாடசாலையில் தேங்கியிருந்த நீர் வெளியேற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்து நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தமது பயிர் செய்கைகளும் அழிவடைந்துள்ளதாக அங்குள்ள விவசாயிகள் அங்கலாய்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்து வரும் மழையினால் கோரளைப்பற்று மேற்கு, ஓட்டமாவடி, காத்தான்குடி, மண்முனை வடக்கு, மண்முனை மேற்கு ஆகிய பிரதேச செயலகங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை வடமாகாணத்தின் சில பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலையை நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை பதுளை, வெலிகமுள்ள பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் இருவரும் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட போது பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. வெலிகமுள்ள பகுதியைச் சேர்ந்த 37 வயதான தாயொருவரும் அவரது 8 வயதான மகளுமே இவ்வாறு அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ளனர்.